ஆன்மீக சிறுகதை சந்த் ஜெயதேவரின் சுவாரஸ்யமான வாழ்க்கை சம்பவம். கீத கோவிந்த காவியத்தை இயற்றிய பிறகும் ஜெயதேவருக்கு அமைதியில்லை. அவரது ஆன்மீக தேடலில் எங்கோ ஓரிடத்தில் வெற்றிடம் இருப்பதாகவே ஆழ்மனது உணர்த்தியது. ஸ்ரீமத் பாகவதத்தை பாட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உண்டு, அதுவும் நீண்ட நாட்களாக. அதுதான் இந்த அமைதியின்மைக்கு காரணமோ? பாட்டு, பஜனை, சாது சங்கம் என எப்பொழுதும் இருந்துவிட்டதால் பாகவதம் இயற்றுவதற்கு இயலாமல் போய்விட்டதோ? கண்ணனின் திருவிளையாடல்களையும் அவதார நோக்கத்தையும் அற்புதங்களையும் பாட புண்ணியம் செய்திருக்க வேண்டுமே. பண்டிதர்களுக்காக அல்ல, பாமரர்களுக்காக எழுதியே ஆக வேண்டும் தீர்மானித்துவிட்டார் ஜெயதேவர். எழுத அமர்ந்தால் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கவா வேண்டும்? அவை தானாக வந்து வந்து விழுமே. வார்த்தைகள் அவரது ஏவலுக்கு காத்து கிடந்தன. ஆமாம், தொடங்கிய வேகத்தில் எழுதி முடித்து விட்டார் ஜெயதேவர். கிரௌஞ்ச நாட்டு மன்னர் ஜெயதேவரின் வாசகர், அவரது பக்தர். ஜெயதேவரின் உபதேசங்களை கேட்பதற்காக அவரை தமது அரண்மனையிலேயே வைத்து போஷித்து வந்தார் கிரௌஞ்ச நாட்டு மன்னர். அந்த மன்னரிடம் தாம் இயற்றியதை எடுத்துரைத்தார் ஜெயதேவர். கேட்டதும் மெய்சிலிர்த்தார் மன்னர். என் பாக்கியம், என் அரண்மனையிலேயே இதை அரங்கேற்ற வேண்டும் என வேண்டிய போதே அரசரின் கண்கள் பனித்தன. அரங்கேற்றி விடலாம், ஆனால் என்று ஜெயதேவர் தயங்கினார். மன்னர் கேட்டார், ஆனால் என்ன? கீத கோவிந்தம் வெறும் கதையல்ல, கீர்த்தனங்கள். இதை இசை பாடல்களாக நெசவு செய்திருக்கிறேன். நன்றாக பாடுவதற்கும் அதை விளக்கமாக கூறுவதற்கும் புலமை பெற்றவர் கிடைத்தால் மகிழ்வேன். மன்னர் கூறினார், அவ்வளவுதானே, இப்பொழுதே மக்களுக்கு முரசறைந்து அறிவித்து விடுகிறேன். நம் நாட்டில் பண்டிதர்களுக்கு பஞ்சமில்லை குருவே. ஜெயதேவர் மகிழ்ந்தார். நன்று மன்னா. அன்றே சபை கூடியது. மக்களும் திரண்டனர். பண்டிதர்கள், பௌராணிகர்கள், புலவர்கள், சகல கலைகளையும் பயின்ற சகலரும் அவையில் அடக்கம். ஸ்ரீ ஜெயதேவ சுவாமிகளின் கீத கோவிந்தத்தை அரங்கேற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இந்த கீர்த்தனங்களையும் பாடலின் விளக்கங்களையும் கேட்பதற்கு உங்களைப் போலவே நானும் ஆவலாக இருக்கிறேன். வந்திருப்பவர்களை இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன். அரசர் இவ்வாறு அறிவித்துவிட்டார். எல்லோரும் மன்னரையும் ஜெயதேவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டனர். அங்கிருந்த அமைதியை கிழித்தது ஓர் அந்தணரின் குரல். மன்னா, கீத கோவிந்தத்தை அரங்கேற்றுவதற்கு முன்பு ஜெயதேவர் என்னுடன் ஒரு விவாதம் புரிய வேண்டும். எல்லோரின் பார்வையும் அந்தணரின் மேல் பாய்ந்தது. அவரது தேஜஸ் அனைவரின் கண்களையும் கூச வைத்தது. ஜெயதேவர் படியிறங்கி வந்து பாதம் பணிந்தார். ஜெயதேவர் கூறினார், தங்களுடன் தர்க்கம் புரிவதற்கு நான் பண்டிதன் அல்லன், அடியவர்களுக்கெல்லாம் அடியவன். என்னையே மறந்து லயத்தில் பாகவதம் பாடியிருக்கிறேன். விளக்கம் கேட்டால் விளம்புவேன். தாங்கள் ஏற்றுக்கொண்டால் அது என் பாக்கியம். அந்தணர் கேட்டார், நீர் யார்? நான் ஜெயதேவன். அந்தணர் மேலும் கேட்டார், எனது கண்ணனின் திருமுடி மீது ராதையின் திருவடிகள் இருப்பதாக கவி பாடியவர்தானே நீர்? ஜெயதேவர் கூறினார், அறியாமல் இயற்றிவிட்டேன், மன்னிக்க வேண்டும். அந்தணர் வினவினார், ஏன் இந்த அபச்சாரம்? ஜெயதேவர் கூறினார், எழுதத் தொடங்கியதும் முடித்ததும் தான் ஞாபகம் இருக்கிறது. இடையில் நடந்தது என்ன என்பது புரியவில்லை. அந்தணர் கேட்டார், அந்த கண்ணனே வந்து கவி பாடினார் என்று சாதிப்பீரோ? ஜெயதேவர் கூறினார், நான் அப்படித்தான் நம்புகிறேன் ஐயா. அந்தணர் மேலும் கேட்டார், இப்படி பேசினால் பின்வாங்கி விடுவேன் என நினைக்க வேண்டாம். யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்? எங்கே உமது ஏடு? அதை முதலில் கொடும். ஜெயதேவர் தருவதற்கு முன்பே அதை பிடுங்கினார் அந்த அந்தணர். ஓர் அந்தணருக்கா இவ்வளவு ஆத்திரம், ஆங்காரம்? அரசரால் நம்ப முடியவில்லை. ஒருவேளை ஞானச்செருக்கோ இருக்கலாம். புலவர்களின் சொத்து அது மட்டும்தானே, இருந்துவிட்டு போகட்டும். அந்த அந்தணர் கூறினார், என்னிடம் இருப்பதும் பாகவதம்தான், ஆனால் புராதானமானது. நீர் எழுதியதுடன் இதை ஒப்பிட்டு பார்ப்பேன். இரண்டும் ஒன்றாக இருந்தால்தான் ஏற்பேன். இல்லையேல் உமது அறியாமை இந்த அவையிலேயே அம்பலமாகிவிடும். ஜெயதேவர் பதிலளித்தார்,
தங்கள் சித்தம். அந்தணர் கூறினார். சரி, நான் என் ஓலையை படிக்கிறேன். நீர் உமது ஏட்டை பார்த்து கொண்டு வாரும். அப்போதுதான் பாகவதத்தில் நீர் செய்த குற்றங்களை குவலயம் அறியும். ஜெயதேவரின் கீத கோவிந்தம் அவரிடம் தரப்பட்டது. குரலை செருமிக்கொண்டார் அந்தணர். ஜெயதேவரின் முகத்தில் சாந்தம், மன்னருக்கோ குழப்பம், மக்களிடையே ஆரவாரம். கம்பீரமாக அந்தணர் பாடினார். அவர் பாடத் தொடங்கிய வேளையில் சலசலப்பாக இருந்த சபையின் சப்த நாடியும் அடங்கியது. அந்தணரின் இசைப்பாடலில் முழு சபையே மயங்கியது. மன்னரும் மயங்கினார். ஜெயதேவரோ திகைத்தார். உடலெல்லாம் சிலிர்த்தது. கண்களில் கண்ணீர் கொட்டி பாய்வதற்கு முட்டி நின்றது. அந்தணர் படித்தது அப்படியே ஜெயதேவர் எழுதியதைப் போல் ஓர் எழுத்தும் பிசகாமல் பிரதி எடுத்ததைப் போலவே இருந்தது. எப்படி இது? ஜெயதேவர் வியப்பின் எல்லையிலே நின்றார். மக்கள் பரவசமடைந்தனர். ஜெயதேவருக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. நடப்பது மாயமல்ல, வந்திருப்பவன் மாயன். அதனால்தான் என்னிடம் விளையாடுகிறான். பரந்தாமா, நான் என்ன புண்ணியம் செய்தேன்? நீயே வந்து என்னை ஆசிர்வதிப்பதற்கு என் கவிதையை அரங்கேற்றிவிட்டாயே. எனக்கு இனி வேறு என்ன பேறு வேண்டும்? வரகவிக்கும் வார்த்தைகள் வரவில்லை. வந்தவரின் பாதத்தில் வீழ்ந்தார் ஜெயதேவர். அந்தணர் கூறினார். ஜெயதேவா, கீத கோவிந்தத்தை நீ இயற்றிய போதே எனக்கு அர்ப்பணித்து விட்டாய். அப்போதே அது என்னை வந்தடைந்து விட்டது. உன் கீத கோவிந்தத்தை நானே அரங்கேற்ற ஆவல் கொண்டேன். அதனால்தான் அவைக்கு வந்தேன். பாகவதம் படிப்பது புண்ணியம். அப்புண்ணியம் முழுவதும் உன் கீத கோவிந்தத்தின் ஓர் அத்தியாயம் படித்தாலே கிட்டும் என்ற வரமும் இப்பொழுது தந்தேன். கோபாலா கோவிந்தா கோஷம் விண்ணை பிளந்தது. எங்கும் பரவசம் பிரளயமாய் பாய்ந்தது. ஆனந்த லகரியில் அனைவருக்கும் அரை மயக்கம். மயக்கம் தெளிந்து எழுந்த வேளையில் அனைவரின் கண்களும் கேசவனை தேடின. மாயக்கண்ணன் அங்கிருந்து மறைந்து எவ்வளவோ நேரமாகிவிட்டிருந்தது.